ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஏஜியோ கஸ்டமர் கேரை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களில் சில பேருக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். கஸ்டமர் கேரை எப்படி காண்டாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கலாம். பட் கொஞ்சம் பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ தேவையானவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, கீழே அந்த அக்கௌண்ட்டில் தான் போகணும். அதில் தான் வந்து நம்மளோட ஆர்டர்ஸு, அட்ரஸ், நம்ம என்ன அட்ரஸ்லாம் கொடுக்குறோம், என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் டீட்டெயிலாக இருக்கும். அதுக்குள்ளே போகணுன்னா கஸ்டமர் கேர் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து நமக்கு நிறைய FAQ இருக்குது. அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ், அதாவது ஆல்ரெடி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டவுட்ஸ் எல்லாம் கொஷின்ஸாக கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து இதில் ஆல்ரெடி இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருக்கும் வர டவுட்ஸ்லாம் இதில் இருக்கும். அதாவது இப்போ வந்து ஷிப்பிங்கில் ஏதாவது டவுட்டு, எப்படி நம்ம ஆர்டரை ட்ராக் பண்ணணும், அப்புறம் கேன்சல் எப்படி நான் பண்ணுறது, என்னோடய கேன்சல் எப்படி பண்ணுறது, கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இருக்கும். அப்புறம் பேமெண்ட் FAQ, பேமெண்ட்னால் நம்ம எப்படி பேமெண்ட்லாம் பண்ணலாம், கேஷ் ஆன் டெலிவரிலாம் இருக்கா, இல்லை ஒன்லி கார்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் இதில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது எல்லாமே வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, அதில் ஆன்சர் இல்லை, அந்த மாதிரி ஒரு கொஷினே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக கேட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஆர்டரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டரை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் எந்த ஐட்டம் வந்து ப்ராப்ளமோ அந்த ஐட்டமை கிளிக் பண்ணணும். அந்த ஐட்டம் கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் இல்லைனா வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஐட்டம் வந்து ரிட்டன் பண்ணோம் அப்படின்னா ரிட்டன்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்ரஸ் கொடுக்கறது அதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அதை டவுட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். சப்போஸ் அப்படி வந்து நான் ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணிட்டேன், அதை பற்றி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே வந்தோம். இப்போ வந்து இதுதான் ரிட்டன் இஷ்யூ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குது. இது ஒரு வீடியோவாகவே பண்ணி போட்டிருக்கேன். நான் பார்க்காதவங்க கண்டிப்பாக நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற ஐட்டமுக்கு வந்து எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் அதிலே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து நார்மலாக கஸ்டமர் கேரை எப்படி காண்டாக்ட் பண்ணணும், அதாவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது, சரிங்களா. இப்போ பாருங்கள், அவங்களுக்கான காண்டாக்ட் நம்பரும் அண்ட் இமெயில் அட்ரஸும் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேச முடியும், அதாவது அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போ வந்து ஹெல்ப்லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்ப்லைன் 1, அது வந்து 6 AM மிட் நைட் வரைக்குமே இருக்குது. அதுதான் நம்பர் கொடுத்துருக்காங்க. சிம்முக்கான கஸ்டமர் கேர்லாம் பேசியிருப்பீங்க இல்லையா, சிம்மில் ஏதாவது ப்ராப்ளம், இல்லை சிம்மில் ஏதாவது பைசா வந்து எடுத்துட்டாங்க, நம்ம ஃபோன் நம்பர் அதாவது மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, அதில் ஏதாவது ப்ராப்ளம்லாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசிக்க வேண்டியதுதான். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை, இப்போவே கரண்ட்டாக வந்து அந்த இஷ்யூ பற்றி பேசியே ஆகணும்னா நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை, இது இமெயில் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1 டேக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்படி தான் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த நம்பரை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லை, உங்களுக்கு எந்த ஐட்டம் வந்து ப்ராப்ளமோ, எந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூவோ, இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஐட்டமே கிளிக் பண்ணி, இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இப்போ இதுலேருந்து ஒரு ஐட்டம்னா அந்த ஐட்டமே கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு வந்து நம்ம அந்த இஷ்யூவை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதாவது இது வந்து ரிட்டர்ன் இஷ்யூ ஆர் வந்து ரீஃபண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்னா அதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த நீட் ஹெல்ப்பை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டமர் கேர், அதாவது இதே தான், இந்த நம்பரு அண்ட் இமெயில் அட்ரஸ் தான் வரும். அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரு அண்ட் இமெயில் அட்ரஸும் தான், இதை வச்சு தான் நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. இவ்வளோ தான் வீடியோ. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், இது இல்லாமல் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்